சிறுகடி காசி சிறுகலை அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு மனோஜை அந்த பார்லர்காரர்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னா இவங்களா விட்டால் வேற ஆளே கிடையாது. இந்த வீட்டையும் இவங்க தான் மீட்டு கொடுத்தாங்க. இப்போ மனோஜோட வாழ்க்கையும் இவங்க தான் மீட்டு கொடுத்தாகணும். நான் சொன்னால் இவங்க கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நீங்களாச்சும் சொல்லி புரிய வைங்க. அந்த பார்லர்காரி கன்ஃபார்மாக சொல்லிட்டா அவளுக்கு 5 லட்ச ரூபாய் பணம் எதுக்கோ தேவைப்படுதான். அதனால் 5 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டா இந்த பக்கம் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு தரதா அவள் சொல்லிட்டா. ப்ளீஸுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏமா இங்கே பாருங்கம்மா, கணக்கு எவ்வளோ அடி வாங்குதுன்னு மட்டும் பாருங்கள். இதில் நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணுமா, கார் ஓட்டணும், காருக்கு டீசல் போடணும், இப்படி ஏகப்பட்ட செலவு இருக்குது. இந்த வீடு ஏலத்துக்கு போகிற கண்டிஷனில் இருக்குது. அந்த நேரம் பார்த்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான்னு சொன்னும் போது அவன் என்ன வார்த்தை சொன்னான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் எப்படி நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிடுறாங்க. நம்மளாம் ஒரே குடும்பம் தானே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அந்த ஒரு குடும்பம் அவன் நினச்சிருந்திருந்தா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் மனோஜ் வராங்க. எனக்காக யாரும் யார்கிட்டையும் கெஞ்ச வேண்டாம். நான் பணத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. பிஸ்னஸ் டீலர்கிட்டலாம் பணம் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அவங்க எனக்கு கொடுப்பாங்க. யார்கிட்டையும் நீங்கள் போய் எனக்காக நிற்க வேண்டாமா அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாங்க. இவன் அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனெல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.